Hello friends, welcome to Nitish family. இன்னைக்கு 21 day weight loss challengeல day 21 தாங்க லாஸ்ட் டே. என்ன டயட் அப்படின்றது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and bell பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சேலஞ்சில் லாஸ்ட் டேவான 21 தான். எக்ஸசைஸ் அப்படின்ற போது சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். வாக்கிங் போனேன், அது மாதிரி ஆர்ம்ஸ்க்குரிய சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் பண்ணியிருக்கேன். டே 21 இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெயிட் லாஸ் பிளாட்டியூ அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அதை பற்றி சொல்லுங்க அப்படின்னாங்க. அதாவது வெயிட் வந்து நம்ம வெயிட் லாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ண ஒரே வாரத்தில் நம்மளுக்கு வெயிட் வந்து கடகடன் 1 இன்ச் 2 இன்ச் அப்படின்னு வேகமாக குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளோட வெயிட்டும் சரி குறையாமல் அப்படியே ஸ்டப்பனாகவே நிற்கும். நம்ம என்ன எக்ஸசைஸோ டயட் ஃபாலோ பண்ணணும், அதுக்குரிய ரீசன் என்ன, காரணம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம உலகம் வந்து பஞ்சபூதத்தால் அடங்கினது அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளோட டயட்டும் சரி நம்ம உடம்பும் சரி இதே அஞ்சு விஷயத்துல தாங்க நம்ம அடக்கி வச்சுக்கணும். அந்த 5 விஷயத்தை நம்ம கரெக்டாக நம்ம கைக்குள்ள அடக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு டயட் அப்படின்றது ஒரு சக்ஸஸ் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா வாட்டர், தண்ணி. 25 கிலோக்கு வந்து 1 லிட்டர் அப்படின்றது. இப்போ 45 கிலோ அப்படின்னா எனக்கு 2லேருந்து 2.5 லிட்டர் தான் வந்து ஒரு நாளைக்கு குடிக்கணும். ஸோ அது வந்து நம்ம வெயிட் லாஸ்ல இருக்கும்போது தண்ணி வந்து அளவாக குடிக்கணும். அதே நேரத்தில் எனக்கு தண்ணி தாகம் எடுக்கல அப்படின்ற போது தண்ணி குடிக்க தேவையில்லை, நல்லா தண்ணி தாகம் எடுத்து குடிங்க, அதுதான் உண்மை. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் தண்ணி தாகம் எதுன்னு தெரிய மாட்டேங்குது, பசி எதுன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த தப்பு நம்ம நிறைய பேர் செய்கிறோம். சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கிறது, அது செரிமான பிரச்சனையும் உண்டாகும். சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கழிச்சு தான் தண்ணி குடிக்கணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் நிறைய தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் சாப்பிட உட்காந்தாங்க, அதுவும் நம்ம சரி வர சாப்பிட மாட்டோம். வெயிட் லாஸ் அப்படின்ற போது நம்ம டயட் இருக்கும்போது எக்ஸசைஸே பண்ணாமல் தண்ணி குடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அப்பயும் வந்து நம்மளுக்கு சரியாக தண்ணி வராது. நம்ம உடம்புல நீங்கள் எந்த அளவு வேர்வையை வெளியே கொண்டு வரீங்களோ அப்போ தண்ணி தாகம் அதிகமாகவே இருக்கும். அப்போ நீங்கள் தண்ணியை ஆட்டோமேட்டிக்காக எடுக்க ஆரம்பிச்சுருங்க. சும்மாவே உட்காந்து நான் டயட் மட்டும் இருந்து தண்ணி எடுத்தேன், கரெக்டாக தண்ணி எடுக்கிறேன், ஆனால் நான் தண்ணி தாகம் எடுக்கல, அப்போ நான் தண்ணி எடுக்க தேவையில்லையா அப்படின்னு கேட்டால் இதுக்கு வந்து என்ன பதில்னா அப்போ வெயிட் லாஸும் வராதுங்க, அதுதான் பதில். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி, சாப்பிட்டு 45 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா வெந்நீர் தண்ணி வார்ம் வாட்டர் குடிச்சு பாருங்களேன், அது கூட உங்களோட மெட்டபாலிக் ரேட்டை நல்லா ஏற்றும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தண்ணி பார்த்தோம். 2வது வந்து ஸ்ட்ரெஸ், அதாவது மன அழுத்தம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான். எனக்குலாம் ஸ்ட்ரெஸ்ஸே ஆகாது, நான் வந்து ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியே நம்ம என்ன பண்ணிக்கோம், நம்மளுக்குள்ளேயே ஒரு ஸ்ட்ரெஸ் மன அழுத்தத்தை கொண்டு வந்துக்கிறோம். அதுதான் உண்மை. சரியான நேரத்தில் தூங்கணும். சரியான நேரத்தில் தூங்கலாம்னா கூட என்ன சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு தூக்கம் வரலையே, நான் எக்ஸசைஸ் பண்ணணுமே, ஐயோ நான் டயட் ஃபாலோ பண்ணணும், ஐயோ இவங்க இதெல்லாம் சாப்பிட்றாங்களே, என்னால் சாப்பிட முடியலையே. இது கூட ஒரு சில இதனால மன அழுத்தம் தான். நம்மளால ஃபாலோ பண்ண முடியல, என்னால் எடை குறையலை, அப்படியே ஸ்டபனாக நிற்கிது, ஏன் குறைய மாட்டேங்குது, அவங்களுக்கு அவ்வளோ குறைஞ்சிருச்சு, தண்ணி குடிச்சு குறைஞ்சிருச்சு, எனக்கு ஒன்றுமே குறைய மாட்டேங்குது. ஒவ்வொரு மனுஷனோட பாடி டைப்பும் மாறுங்க. ஒவ்வொருத்தருக்கு வெந்நீர் தண்ணி குடிச்சே உடம்ப குடிச்சிருப்பாங்க. ஒருத்தவங்க ஒரு நாள் பட்டினி கிடந்தோடனே உடனே 1 கிலோ 2 கிலோ குறைஞ்சிடும். அது அவங்கவுங்க பாடி டைப்பை பொறுத்து. பட் எனக்குலாம் அப்படி சாமத்தில் கல் மாதிரி நிற்குங்க. எக்ஸசைஸ் பண்ணணும், டயட் ஃபாலோ பண்ணணும், தண்ணி குடிக்கணும், ஜூஸ் குடிக்கணும், எல்லாம் கரெக்டாக எடுத்தாதான் என்னோட உடம்புலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்பயும் கூட குறையும். ரொம்ப கடன்லாம் குறையாது. அப்போ நம்மளோட பாடி டைப்பை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, என்னோட பாடி வந்து இப்படிதான், அப்போ நான் இதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன். இன்னைக்கு என்னால் ஃபாலோ பண்ண முடியலையா அப்படின்னா கழிச்சு கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணுவேன். என்னால் வெயிட் லாஸ் ஸ்லோவாக இருந்தாலும் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். சின்ன சின்ன விஷயத்த கூட மனசுக்குள்ள வந்து நான் அழுத்தலை, நான் அதை பற்றி நினைக்கல அப்படின்னு நீங்கள் அப்படி சொல்றீங்களே தவிர, வாயில சொல்லுவீங்களே தவிர மனசுக்குள்ள ஃபுல்லாக போட்டு அதை வந்து நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு மன அழுத்தத்தை உண்டாக்கும். அந்த மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் இருந்தாலே வெயிட் லாஸ் ஆகவே ஆகாது. உங்க ஸ்கின் வந்து லூஸ் ஆயிடும். அந்த ஸ்ட்ரெஸ்னால என்ன ஆகும், 3வது விஷயம் தூக்கம் சரி வர இருக்காது. இன்னொன்று, வெளியே வேலைக்கு போகிறாங்க, ஷிஃப்ட்டுக்கு போகிறாங்க, ஹஸ்பண்ட் வந்து ராத்திரி 11 மணிக்கு வருவாங்க. அப்போ இவங்க 8-6 மணிக்கெலாம் சாப்பிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தூக்கமும் 9 மணிக்கு வந்துடும். ஆனால் அவங்களுக்காக 11 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அப்போ அவங்களோட தூக்கம் போயிடும். சில பேர் வேலைக்கு போயிட்டு வர்றதே 9 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் 11 மணிக்கு தூங்குறது. தூக்கமும் சரி வர இல்லை அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸும் உண்டாகும். உடலில் வந்து நம்மளுக்கு ஃபேட் பேர்னிங் நடக்கிறதுக்கு ஸ்லோவாகிடும், இல்லைன்னா அப்படியே கட்டாகி நின்றும். அந்த தூக்கமும் கரெக்டாக இருக்கணும். தூக்கம் அப்படின்ற போது ரொம்ப முக்கியங்க. பகலில் வந்து ஒரு 1/2 hour தூங்குறதுல தப்பே கிடையாது, ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அது சாயந்தரம் சுறுசுறுப்பாக இருக்கும். சாயந்தரம் 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அது ரொம்ப உதவுங்க. அதே மாதிரி நீங்கள் சாயந்தரம் நல்லா எக்ஸசைஸ் பண்ணிட்டா கூட ராத்திரிக்கு உங்களுக்கு நல்லா தூக்கம்
தூக்கமும் வரும். மேக்ஸிமம் 9-10 அதுக்கு மேல டைம் தாண்டாதீங்க. நல்ல ராத்திரிக்கு 7 to 8 மணி நேரம் நல்ல தூக்கத்தை கொண்டு வாங்க. நல்லா தூங்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க 5-6 மணிக்கு கரெக்டா எந்திரிச்சிடலாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், 4வது விஷயம் டயட். டயட் அப்படின்றது உணவு முறை. ஒரே விஷயத்தையே ஒன்று போலயே ஃபாலோ பண்ணாதீங்க. நான் உளுந்தங்கஞ்சி எடுத்தேன்னா டெய்லி காலையில் உளுந்தங்கஞ்சி எடுப்பேன், நான் டெய்லி ராத்திரி கருப்பு கவுனி அரிசி சூப் எடுப்பேன் அப்படின்னா டெய்லி கருப்பு கவுனி சூப்பே எடுக்காதீங்க. ஒரு வாரத்தில் ஒரு ஃபுட்டு மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா அடுத்த வாரம் சேஞ்ச் பண்ணுங்க. ஃபுட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். டயட்ல 80% ஃபுட்டு தான் சொல்லுவாங்க. ஸோ 80% ஃபுட்டை நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு வாரம் 10%, அடுத்த வாரம் 10%. நீங்கள் சாப்பிட்ற முறைகளை சேஞ்ச் பண்ணணும். மெயினாக வாரம் என்ன பண்ணணும், நம்ம ஒரு நாள் கார்ப்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா கார்ப்ஸை கம்மியாக எடுங்க. அடுத்து ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கணும். ராத்திரி ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக எடுங்க, மார்னிங்ல ப்ரோட்டீன் அதிகமாக எடுங்க, மத்தியானம் எல்லாம் சேர்ந்து எடுத்துக்கலாம் நம்ம. அது மாதிரி குக்கிங் மெத்தட்லேயே ஆயில் சேர்க்கறது இருக்குது. அதே நேரத்தில் எப்போ பார்த்தாலும் 3 நேரமும் குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் ஒரு ஸ்டேஜுக்கு குறையுமே தவிர அதுக்கப்புறம் குறையாது, அப்படியே ஸ்டஃப்னா நின்றும். அப்போ என்ன பண்ணுங்க, முளைக்கட்டின ஸ்ப்ரவுட் எடுத்துக்கோங்க. அது மாதிரி பழங்கள் எடுத்துக்கிறது, எப்படிலாம் நம்ம குக் பண்ணாம ஹெல்த்தியா எடுத்து சாப்பிட முடியும் அப்படின்றது ட்ரை பண்ணுங்க. அது வெயிட் லாஸ்க்கு சூப்பரா உதவுங்க. நம்ம ஊர்ல கம்மியா கிடைக்கிறது நீர் காய்கள் தான், கம்பு கேப்பை அந்த மாதிரி. இப்போ என்ன காய் கிடைக்குதோ அதை கூட நீங்க நிறைய செஞ்சு வச்சுக்கலாம் வீட்டுல. இப்போ நீர்காய் ஒரு சுரக்காய் கிடைக்குது அப்படின்னா நீங்க ஒரு சுரக்காய் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கூட்டு மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். மத்தியானம் கொஞ்சம் ரைஸ் சுரக்காய் போட்டு ஒரு குழம்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சுரக்காய் கொஞ்சம் மீதி இருக்கு அப்படின்னா சாயந்தரத்துக்கோ இல்லை ராத்திரிக்கோ நீங்க அதை மட்டுமே எடுத்து சாப்பிட்டாலே போதுமான அளவு. பசிச்சாதான் சாப்பிடணும் நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பசி இல்லாம நீங்க ஏன் சாப்பிட சொல்றீங்க, அது உண்மைதாங்க. ஆனா மார்னிங்ல தாங்க பசிக்கணும், மார்னிங்ல யாருக்கும் பசிக்க மாட்டேங்குது, அதனால நாங்க மார்னிங்ல சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் மேல எல்லாத்துக்கும் கபகபன்னு பசிக்குது, அதனால எக்கச்சக்கமா சாப்பிடுறீங்க. அதுக்கு பேர் பசி கிடையாது, கிரேவிங்ஸ், ஆசை தான் உங்களுக்கு. 4 மணி ஆனா ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சு, நம்ம சாப்பிடணும், வெளியே போகணும், சுத்தணும், சாப்பிட்டு வரணும். சாப்பிட்றதுக்காகவே நம்ம வெளியே போய் சுத்துவோம். அதை நம்ம மாத்திக்கணுங்க கொஞ்சமாவது. ஏன்னா காலையில நம்ம லாங் ஃபாஸ்டிங்னா நம்ம ஃபாஸ்டிங் இருந்துருக்கோம், காலையில 8 மணிக்கு நம்ம பசிக்கணும். அதுதான் உண்மையான மெத்தட். கரெக்டா பசிச்சாதான் நம்ம சாப்பிட முடியும். எனக்கு ஒரு ஜூஸ் கொடுத்தோம்னா எனக்கு கம்முன்னு ஆகிடுது அப்படின்பாங்க. காலையில நம்மளோட வயிறு வெறு வயிறா இருக்கும் போது இன்சுலின் லெவல் கம்மியா இருக்கும். நீங்க எடுத்துக்கிற சாப்பாடு அப்படின்றது தான் உங்களோட இன்சுலின் லெவலை அந்த ஹோல் டேக்கும் கண்ட்ரோல் பண்றதுக்கும். அப்ப எடுத்ததுமே நீங்க தோசை இட்லி அந்த மாதிரி எடுக்காம ஹெல்த்தியான பழங்கள், வேற கம்பு ராகி கேப்பை எடுத்துட்டீங்கன்னா உங்களோட இன்சுலின் லெவலை கட்டுக்கோப்பா வச்சுக்கணும். ஸோ மெயினான காலையில ஃபுட்டு ரொம்ப முக்கியம், அவாய்ட் பண்ணாதீங்க, சாப்பிடுங்க. அப்படி எனக்கு பசிக்கல அப்படின்னு தோன்றப்போ ராத்திரிக்கு சாப்பிடாதீங்க. அடுத்து 5வது விஷயம் அப்படின்ற போது எக்ஸசைஸ் அப்படின்ற போது எக்ஸசைஸ்னா வீட்டுக்குள்ள உட்காந்து எக்ஸசைஸ் மட்டும் கிடையாதுங்க. வாக்கிங் போறது, ஜாக்கிங் போறது, படிக்கட்டு ஏறி இறங்குது, உங்க வீட்டு வேலைகளை குனிஞ்சு நிமிந்து செய்யறது, நீங்களே ஒரே இடத்துல உட்காந்துக்காம எந்த அளவுக்கு நம்ம 24 மணி நேரத்துல எவ்வளவு ஆக்டிவா வச்சுக்கிறோமோ அதுதாங்க ரொம்ப முக்கியம். வெயிட் லாஸ்ல அளவுக்கு மீறும் போதுதான் நம்மளுக்கு அமுதமும் லஞ்சு அப்படின்ற பழமொழியை எப்பவுமே மறக்காதீங்க. எக்ஸசைஸும் அப்படிதான். ஸ்டார்டிங்ல எடுத்ததுமே 10,000 ஸ்டெப் ஒரே நல்லா புதுசா கத்துக்கிறவங்க பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க, 10,000 ஸ்டெப்பே 1.5 மணி நேரம், ஒரு நாளைக்கு காலையில 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம் நீங்க வாக்கிங் போவீங்க, பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஒரு வாரத்துக்கு 20 நிமிஷம் வாக்கிங் போங்க, அடுத்த வாரம் 30 நிமிஷம், 3வது வாரம் 40 நிமிஷம், அந்த மாதிரி கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணுங்க. உங்களோட வெயிட் லாஸ் கரெக்டா இருக்கும். அப்போ உங்களோட எக்ஸசைஸ் டைம் நீங்க கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா வெயிட் லாஸ் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு கரெக்டான லெவல்ல கொண்டு வரதுக்கு கரெக்டா இருக்கும். அதே மாதிரிதான் எக்ஸசைஸுமே. ஸ்டார்டிங்ல எடுத்ததுமே ஒரே நாள்ல 30 100 பண்ணிட்டு அங்க பிடிச்சிருச்சு இங்க பிடிச்சிருச்சு தொட வலிக்குது அப்படின்னா என்ன காரணம், நம்ம எக்ஸசைஸ் ஒழுங்கா பண்றது இல்ல. ஸ்டார்டிங்ல 10 பண்ணுங்க, 15 பண்ணுங்க. நீங்க பண்ணாமையே இருந்துட்டு புதுசா எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகதான் செய்யும். அந்த ஒரு வாரத்துல நீங்க சும்மா நடந்தா கூட உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். அந்த நேரத்துல நீங்க ஸ்லோவாவே பண்ணலாம் எக்ஸசைஸை. அதுக்கப்புறம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணுங்க. எடுத்ததுமே டாம் டூம் குதிக்காதீங்க, தேவையே இல்லை. ஸ்டார்டிங்ல ஸ்லோவா பண்ணி பழகி அப்படியே கொஞ்சமா உங்க ஸ்பீடை எக்ஸசைஸ்ல இன்க்ரீஸ் பண்ணுங்க. வெயிட் லாஸ்ல இருக்கவங்க வாரத்துல 6 நாளுமே எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். வெயிட் மெயின்டைன் பண்றவங்க நாங்க எத்தனை நாள் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. வாரத்துல 4 நாள் நீங்க எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். இல்ல என்னால முடியலன்னா வாரத்துல 4 நாள் 10,000 ஸ்டெப் நடந்தாலே போதுமானது. உங்க வெயிட்டை நீங்க சூப்பரா மெயின்டைன் பண்ணலாம். எக்ஸசைஸையும் சரி வாக்கிங்கையும் சரி விடாதீங்க. ஒன்று வாக்கிங் போனீங்கன்னா கரெக்டா வாக்கிங் போங்க. இல்ல வீட்டுல இருந்து எனக்கு எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் மார்னிங் ஒரு 1/2 hour பண்ணா போதும், ஈவினிங்ல ஒரு 1/2 hour பண்ணாலே போதும். எதையுமே விட்டுடாதீங்க. ஒரு 2 நாள் நான் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன் அப்படின்னா ஒரு வாரம் என்னால பண்ண முடியலன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்த 10 நாள்
எஃபர்ட்ஸ் பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு டயத்துக்கு பண்ணுங்க. சாப்பாடு அளவையும் கம்மி பண்ணி கரெக்டா மெயின்டைன் பண்ணி சாப்பிடணும். எக்ஸசைஸையும் ஓரளவுக்கு விட்டு விட்டு பண்ணனாலும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணணும். நம்ம கைக்குள்ள அடங்கி இருக்கிறதாங்க வெயிட் லாஸ் அப்படின்றது. அதாவது வாட்டர், தண்ணி, தூக்கம், ஸ்ட்ரெஸ், டயட், ஃபுட், அப்புறம் எக்ஸசைஸ். இந்த 5 சேர்ந்ததாங்க வெயிட் லாஸ். இதை நமக்குள்ள கரெக்டாக அடக்கி நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் லாஸ் அப்படின்றது நீங்கள் சக்ஸஸ் பார்க்க முடியுங்க. இன்னைக்கு லாஸ்ட் டே. என்னோட டயட் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. டே 21 லாஸ்ட் டே. இன்னைக்கு மார்னிங்கில் நான் எடுக்கிறது ஆம்லா, கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி போட்ட ஜூஸ் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் வார்ம் வாட்டர் சேர்த்துருக்கேன், நல்லா வெந்நி தண்ணியாக. அதுக்கப்புறம் ஒரு செவ்வாழை. இன்னைக்கு பழங்கள் எதுவும் வீட்டில் இல்லை, அதனால நான் செவ்வாழை மட்டும் ஒன்று எடுத்திருக்கேன். மார்னிங் 8 o'clock நான் இதை எடுக்கிறேன். இன்னைக்கு மார்னிங் டிஃபனாக 8:30க்கு 2 கோதுமை தோசை எடுத்திருக்கேன். நல்லா திக்காக தான் எடுத்திருக்கேன். முருங்கைக்கீரை, கருவேப்பிலை எல்லாம் போட்டு உளுந்தம்பொடி 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன் உளுந்தம்பொடி. அதுக்கப்புறம் சுரைக்காய் சாம்பார் ஒரு கட்டோரி இருக்கிற அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுதான் என்னோட மார்னிங் டிஃபன். உளுந்தம்பொடிக்கு எண்ணெய் சேர்க்க மாட்டேன். இந்த சாம்பார்லேயே லைட்டாக கலந்து தொட்டு சாப்பிட்டுக்குவேன். அப்படி என்னன்னாலும் நீங்கள் பச்சையாக நல்லெண்ணெய் கூட டயட்டில் எடுத்துக்கலாம். காலையில் 2 ஸ்பூன். இப்போ சாம்பார் இல்லை அப்படின்னா நான் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் மட்டும்தான் எடுத்துக்குவேன். பச்சையாக நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் வெயிட் லாஸில். இதுதான் என்னோட மார்னிங் டிஃபன் இன்னைக்கு. மதியான சாப்பாட்டுக்கு சாதாரண ரைஸில் செஞ்ச வெஜிடபிள் பிரியாணி மாதிரி தான் செஞ்சுருக்கேன் நான். இதில் வந்து பீன்ஸு, கேரட்டு, காளான், குடைமிளகாய் எல்லாம் போட்டு செஞ்சது. சாதாரண ரைஸ் தான் இது. அதுக்கப்புறம் முட்டை பொடி மாஸ் எடுத்திருக்கேன், ஒரு 1.5 முட்டை இருக்கிற அளவுக்கு. வெங்காயம், முட்டை, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு காய், குடமிளகாய் அந்த மாதிரி போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இன்னைக்கு குடமிளகாய் இல்லை, நான் வெங்காயம் மட்டும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தயிர் வெங்காயம். இதுதான் என்னோட மத்தியான சாப்பாடு. ரைஸ் வந்து ஒரு 150 கிராம் இருக்கிற அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து 100 கிராமுக்கு எடுத்திருக்கேன். இது ஒரு 50 கிராமுக்கு எடுத்திருக்கேன். 2 மீல் பார்த்துருப்பேன். காலையிலையும் மத்தியானமும் நான் கொஞ்சம் கார்ப்ஸ் இருக்கிற மாதிரி தான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். அதனால இன்னைக்கு ராத்திரிக்கு பசிக்கல. சாயந்தரம் 4 மணி அப்படின்றது இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் வந்து எனக்கு இது வந்து டக்குன்னு டைமிங் வந்துடுற மாதிரி இருக்குது. 12 மணிக்கு 1 மணிக்கு சாப்பிட்டேன்னா உடனே 4 மணி அப்படின்றது டைமிங் வந்து ரொம்ப பக்கமாக இருக்குது. பசிக்க மாட்டேங்குது. அந்த ஃபீலிங் இல்லை எனக்கு. பசி அப்படின்றது எனக்கு அபார பசி இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன். இன்னைக்கு எனக்கு துப்புறம் பசியே இல்லை. அதனால இன்னைக்கு நான் நைட்டு டிஃபன் அப்படின்றது நான் எதுவுமே எடுத்துக்கல. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்துருக்கும். நாளைக்கு எல்லாரும் ரிசல்ட் என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஃபைனல் டே, ரிசல்ட் டே. முடிஞ்சவங்க எனக்கு ரிசல்ட் தெரியும் அப்படின்றவங்க எனக்கு இந்த வீடியோவில் நீங்கள் உங்களோட ரிசல்ட் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம ரிசல்ட் பார்க்கலாம் என்னன்ட்டு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.